உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் டிவி வழியாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் பாராட்டின இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆமென். அன்பின் பரலோக தகப்பனே, மகிமையின் தேவனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வீடுகளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையை இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் யாவர் மேலும் உங்கள் வல்லமை வரட்டும் அப்பா. இந்த நாளில் உங்கள் வல்லமை வரட்டும் ஆண்டவரே. தகப்பனை எல்லா சூழ்நிலையும் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இழந்து போன நன்மைகள் ஆண்டவரை காட்டிலும் கர்த்தர் ஆண்டவரை கொடுக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நன்மைகள் அது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது நிறைவாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய துவக்கத்தை, ஆச்சரியமான ஒரு ஆண்டவரை வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளில் நீர் திரும்பமாய் ஆண்டவரை உண்டு பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் அப்படியா செய்கிற போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் பரலோக தகப்பனே. ஆமென். அருமையான தேவப்பிள்ளையே, நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரூத் 1:21. ஆமென். என்னோடு கூட உங்கள் வீடுகளில் இந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். ஆமென். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கை, உங்கள் இறுதியும் ஆமென் சொல்லுமானா? ஆமென். என் வாழ்க்கையில் நான் ஒரு காலத்தில் நிறைவாக இருந்தேன், இப்போ நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே, நான் இப்போ சிறுமப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கேனே அப்படின்னு நீங்கள் இந்த போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும் என்றால், கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார் தெய்வ பிள்ளைய. ஆமென். பிரைஸ் காட். ஆமென். இப்போ பாருங்க, இதில் நகோமியுடைய வார்த்தை தான் இது. யார் இந்த நகோமி? இவங்க கர்த்தரை விசுவாசித்த நல்ல ஒரு தாயார். பாருங்க, கர்த்தரை ஆமென் ஹல்லேலூயா வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு தாயார். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊரில் பெத்லகேமில் அவங்க வாழும்போது என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அப்போ பஞ்சம் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்க சரிடா நம்ம வேற ஒரு இடத்துக்கு போய் என்ன பண்ணலாம், நல்லா வாழலாம், கொஞ்ச காலம் இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேற ஊருக்கு அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க அப்படி போகும்பொழுது எல்லா சொத்தையும் எல்லா வீட்டையும் விற்று என்ன பண்ணுறாங்க, அவங்க இடத்த மாற்றி போகிறாங்க. சரி, கொஞ்சம் இடத்த மாற்றினா நமக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆனால் என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கணவர் இறந்து போகிறார், அவங்களுடைய 2 பிள்ளைங்க இறந்து போகிறாங்க. ஆமென். அவங்களும் விதவியாகிறாங்க, அவங்களுடைய 2 மருமகளும் ஆமென் விதவியாகிறாங்க. அப்போ தான் இந்த வார்த்தையை அவங்க திரும்ப இந்த சூழ்நிலையெல்லாம் மீண்ட பிறகு அவங்களுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுது. கர்த்தர் பெத்லகேமிலே தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்கிற ஆமென் ஒரு நல்ல ஒரு செய்தியை அவங்க கேள்விப்படுறாங்க. சரி, திரும்ப என்ன பண்ணுறாங்க, அவங்க பெத்லகேம் ஊருக்கு போகிறாங்க. போகும்பொழுது தான் அந்த ஊர்க்காரங்கிட்ட இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. ஆமென். இதே போல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கூட சரி, ஆமென், நான் ஒரு காரியத்தை நீங்கள் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் மாற்றி பார்த்து அந்த மாற்றின காரியத்துலையும் என்ன கிடைக்கல, ஒரு நிம்மதி கிடைக்கல. ஸோ மாற்றி பார்த்தா ஆமென் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினச்சி ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றி பார்த்தோம். ஆமென். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சேஞ்ச் உண்டு பண்ணலாம், அப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மாறும்னு நினச்சி ஒரு சேஞ்சை என்ன பண்ணுறீங்க, முடிவெடுத்து செய்கிறீங்க. ஆனால் அந்த சேஞ்சிலையும் உங்களுக்கு என்ன கிடைக்கல, ஆமென், சக்ஸஸ் கிடைக்கல. நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா, நான் என்ன தான் மாற்றி பண்ணாலும், மாற்றி யோசித்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் இல்லையே, இழப்பை தவிர நான் எதையும் பார்க்கல, நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கீங்களா? என் தேவன் எங்கே, ஆமென், இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று ஆமென் விசுவாசிக்கிறேனே, எங்கே அவருடைய நன்மை நீங்கள் யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் அருமையான தேவ பிள்ளைய. ஆமென். ஆமென். இந்த அம்மா சொல்கிறாங்க என்னன்னா, ஆமென், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகையில். அவங்க அந்த வார்த்தையை பாருங்கள். அந்த அம்மாவுடைய வார்த்தை என்னன்னா, என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சூழ்நிலை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களுடைய விசுவாசம் என்ன இருந்தது தெரியுங்களா, என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமாம். இப்போது இவங்களை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம சந்திக்கும் போது, ஆமாம், இப்படிப்பட்ட பாதையில் இல்லை நம்ம சூழ்நிலையில் அவ்வப்போது நம்ம போகும்போது ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆமாம், இவங்க கர்த்தருக்கு விரோதமாக ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலை, இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. யோபுவை பார்த்து சொன்ன வார்த்தை தான்,
ஜனங்க புரிஞ்சு கொள்ளாம என்ன பண்ணலாம், நம்ம நம்ம கஷ்டப்படும் போது ஜனங்க புரிஞ்சு கொள்ளாம ஆமேன் அந்த நம்ம சூழ்நிலை வார்த்தையோட நம்ம உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற அந்த போராட்டத்தை விட மனுஷனுடைய வார்த்தை என்ன பண்ணும், இன்னும் போராட்டத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காயமா இருக்கும். இன்னும் நம்ம இருதயத்தை அதை காயப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கும் இல்லையா? ஆமேன். அப்போ இந்த சூழ்நிலை நகோமியை பார்த்து நகோமியுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இல்லை ஜனங்க என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம ஏதாவது என்ன பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம். இவங்க இடம் விட்டு மாறுந்து தான் தப்பு, இவங்க இப்படி யோசிச்சது தான் தப்பு, இவங்க பெத்லகேமை விட்டு போனது தான் தப்பு, இவங்க கர்த்தருடைய இந்த தேசத்திலேயே இருந்திருக்கணும், அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம் அந்த ஊருக்குள்ள. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது தான். இதை இன்னுமாய் நம்ம அறிந்து கொள்ளணும்னா 2 வசனங்களை நான் வாசிக்க கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். ஆதியாகமம் 30:2. அப்பொழுது யாக்கோபு ராகாலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். இங்கே பாருங்க, இங்கே ஒரு என்ன ராகாலுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லாமல் என்ன பண்ணுறா, புருஷனை போட்டு என்ன பண்ணுறா, ஆமென் எனக்கு பிள்ளைய கொடு அப்படின்னு கேட்குறா. அப்போது யாக்கோப்பு என்ன சொல்கிறார் தெரியுங்களா, தேவன் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் சொல்கிறார். இப்போ 2வது வசனத்தை நம்ம பார்ப்போம், இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 1:6. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினார். இங்கே என்ன பார்க்குறோம், யார் கர்ப்பத்தை அடைத்தார், அன்னாளுடைய கர்ப்பத்தை யார் அடைத்தார், வேதம் சொல்லுது. ஆமென், கர்த்தரே அடைத்திருக்கிறார். ஆகவே இந்த அம்மா ஆமென் இடம் விட்டு மாறி போனதுனால அந்த துன்பம் அவங்களுக்கு வரலை. இந்த அம்மா இடத்த பிளான் சேஞ்ச் பண்ணி போனதுனால என்ன வரல, அவங்களுக்கு கஷ்டம் வரல. ஆமென். அதில் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. கர்த்தருடைய காரியம் என்ன என்பது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். இது கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசித்த நகோமுடைய வாழ்க்கையில கர்த்தர் பண்ண காரியம் என்ன, அவருடைய வல்லமை உள்ள ஒரு காரியம், அது மறைஞ்சிருக்கிற அந்த காரியம் என்ன என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. என்னன்னா ஆமென், ரூத் 1:16. ஹல்லேலூயா. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த ரூத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மருமக, நகோமியோட மருமக. அவங்க சொல்கிறாங்க, நான் திரும்ப பெத்லகேமுக்கு போகிறேம்மா, ஆமென் நீ என்னோட கூட வந்து என்ன பண்ணாத, கஷ்டப்படாத, நீ போ, உன் ஊர்லேயே இருந்து நல்லா திரும்ப நல்ல ஒரு ஆமென் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு நீ நல்ல பிள்ளைங்களோடு நல்லா இரு. ஆமாம், என் கூட வந்து நீ என்ன பண்ணாத, கஷ்டப்பட்டது போதும், நீயும் என்ன மாதிரி விதவியாக இருந்து உன் வாழ்க்கையை நீ என்ன பண்ணாத, இழந்துடாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த ரூத் என்ன சொல்கிறாங்க, நான் உம்மை விட்டு போக மாட்டேன். ஏன் தெரியுங்களா, உம்மை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? ஆமென். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். 1:16 கடைசியில், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமியும் சரி, ஆமென் கர்த்தருடைய வார்த்தையில் ஆமென் சில பரிசுத்தவான்கள் யாக்கோபு ஆமென் அன்னாள் காரியங்களில் கர்த்தருடைய வார்த்தையும் சரி, எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது என்பதை அவங்க விசுவாசிச்சாங்க. தேவ பிள்ளைய, நீ விசுவாசிக்கிறியா? ஆமென். உன் துன்ப பாதையில் நீ விசுவாசிக்கிறியா? உன் கஷ்ட பாதையில் இதை நீ நம்புறியா? தேவன் தான் ஆளுகை செய்கிறார் என்பதை எல்லா சூழ்நிலையும் தேவனை விசுவாசிக்கிறியா? இதுதான் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்கணும். நகோமி பாருங்க, சொத்து விட்டுட்டு வந்தவங்க, சரி சொத்து தான் போச்சு, நம்ம திரும்ப போய் என்ன பண்ணிக்கலாம், அந்த சொத்தை மீட்டுக்கலான்ட்டு சொல்லிட்டு வந்தவங்க, அவங்களுக்கு என்ன போச்சு, பிள்ளைங்க கனவு குடும்பமே போச்சு. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, ஆமென் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நகோமி கிட்ட இருக்கிறத, இந்த தேவன் மேல எல்லா சூழ்நிலையும் விசுவாசிக்கிற அந்த கர்த்தரை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு யாரு அந்த கர்த்தரை பற்றி கொள்ளுகிறாங்களோ அவங்களோட மருமக ரூத். அல்லேலூயா. ஆமென். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை ஆமென் என்ன பண்றாங்க, ரூத் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. இந்த தேவன் எனக்கும் வேணும். ஆமென். தேவனை இப்படி நேசிக்கிறாங்களே, யாரால நேசிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் நீங்க. ஹல்லேலூயா. நம்ம நேசிக்கிறோமா? கொஞ்சம் சிந்திப்போமா, யோசிச்சு பார்ப்போமா? எல்லா சூழ்நிலையும் நம்ம கர்த்தரை நேசிக்கிறோமா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர் நம்ம யோசிக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.
ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமையை, அவர் எவ்வளோ பெரிய தேவன், உங்களையும் இன்னும் அவர் அழைத்திருக்கிறார். அல்ல எவ்வளோ பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கும். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். இதை இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுறார்? அவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஆமென். கர்த்தருடைய காரியத்தை ரூத் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாக மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அந்த சுதந்திர வழி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன் என்றான். பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரூத்தை யார் அக்செப்ட் பண்ணல தெரியுங்களா? அந்த இஸ்ரவேல் தேசம் ஆமென் அக்செப்ட் பண்ணலை. அந்த ஜனம் அக்செப்ட் பண்ணல. நகோமியுடைய ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் தெரியுங்களா? அவங்க மோவாபிய பெண், வேற ஒரு ஆமென் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அந்த மக்கள்? பாவியான ஒரு ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நம்மளை போல கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஜனம் இல்லாது, நம்மளை போல பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ரூத்தை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைய, உன் வாழ்க்கையும் சரி, உன்னுடைய ஆமென் உன்னை யாரும் அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உன்னை அக்செப்ட் பண்ணுறாரு. ரூத்தை அக்செப்ட் பண்ணாமல் அவங்கள ஆமென் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ரூத்தை வேணாம், நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், மீட்டுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் ரூத்தை விடலை. ஆமென். ஹல்லேலூயா. ரூத்தை விடலை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அவங்க வாழ்க்கையில் கடைசியில் நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நாம் வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஆமென். இந்த ரூத் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத, ஜனங்களால் ஒதுக்கப்பட்ட இந்த ரூத்து தான் ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுல கொண்டு வந்தார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் திட்டத்தில் இந்த ரூத் ஆண்டவர் கொண்டு வந்தார். இதற்காக தான் நகோமி ஆண்டவர் கொண்டு போனார். இன்னும் பாருங்க, நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா மற்ற ஜனத்தோடு கலக்க மாட்டாங்க. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனோ இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இந்த திட்டத்தை வெளிப்படுத்த தான் ஆண்டவர் என்ன பண்றார்? நகோமியை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே நகோமிக்குள்ள உள்ள அந்த விசுவாசம், ஆமென், தூரத்தில் இருக்கிற கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லாம கர்த்தரை அறியாத ரூத் என்ன பண்ணுது? ரட்சிப்புக்குள்ள வர கர்த்தரிடத்துல சேர காரணமா இருந்தது. உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தரை அறியாத ஜனத்தை ரட்சிக்கிற ஒரு விசுவாசமா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்க விசுவாசிக்கிற ஒரு ஆமென் ஒரு பெரிதான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனா ஆமென் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம், அவருடைய ஆமென் ஹல்லேலூயா ஊழியம், அவருடைய நாமம் உங்க வாழ்க்கையில மகிமைப்படும். அவர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆமென். அவர் உங்க வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக ஆமென் வாழ்வது, ஆமென், அந்த அன்பான தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வது எவ்வளோ பெரிதான ஒரு ஆமென் சந்தோஷம் தெரியுங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களிடத்தில் அதை விரும்புகிறார். தேவ பிள்ளைய, நீ விசுவாசிப்பாயா? உன் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீ விசுவாசிப்பாயா? தேவன் அதை உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், விசுவாசிக்கத்தக்க ஒரு கிருபையை ஆண்டவரே அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற உங்க பிள்ளை மீது கர்த்தர் நீர் தரும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா பலவீனமான விசுவாசம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால ஆண்டவர் உங்க பிரசனத்தினால ஆண்டவரே இந்த நேரத்துல அது பலனாய் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய பெரிதான செயல் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பரலோக தகப்பனே. ஆமென்.